செயின்ட் லூசியா ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் மார்ச் 12 1998 பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி ஏவா மிரல்ல சைக்கிள் இங்கே இருக்கட்டும், வெளியே போயிட்டு வந்துறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சென்றாள். அதற்கு பிறகு அவளுக்கு என்ன ஆனதுன்றது தெரியவில்லை. விபத்தில் இறந்தாளா அல்லது யாராவது கடத்தி கொண்டு போனார்களா? இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. சடலம் கூட கிடைக்கவில்லை. அவளோட சைக்கிள் மட்டும் ரஸ்ட் ஆகி ஸ்கூல் ஸ்டோர் ரூம்ல இன்னும் இருக்கு. சில வருடங்கள் கழித்து லிசா என்ற புதிய ஆசிரியர் பள்ளிக்கு வருகிறார். முதல் நாளிலேயே மாணவர் வருகை பதிவுக்காக ரெக்கார்ட் நோட் கொடுக்கப்படுது. அவள் அதை பார்த்ததும் அதிர்ச்சி. 20 வருடம் கழிந்திருந்தும் ஒரு பேர் ஏவா மிரல் லிசாவோட கையால் தானா எழுதப்படுது. அவளுக்கு அது புரியவே இல்லை. அவள் தலைமை ஆசிரியரிடம் கேட்கிறாள். அவர் சொல்கிறார், உங்களுக்கு ஏதோ பிரமை பிடிச்ச மாதிரி இருக்கு மிஸ். இது பழைய பள்ளிக்கூடம், அதனால எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் அவர் ஏதோ மறைக்கிறார் என்பது லிசாவுக்கு நன்றாகவே தெரிஞ்சது. இருந்தும் எதுவும் பேசாமல் அவ்விடத்தை விட்டு செல்கிறாள். லிசா மிஸ் மேசையில் சாய்ந்து ஹோம்வொர்க் பார்க்கிறாள். அந்த வகுப்பு பலருக்கு பயங்கரமான நினைவுகளை தந்தது. ஆனால் இன்று மாலை அது லிசாவிற்கும் நடக்கப் போகும் என யாரும் நினைத்திருக்க முடியாது. பின்னால் சத்தம் கேட்டு திரும்புகிறார். பிளாக் போர்டில் எழுதியிருக்கிறது, மிஸ் நான் வந்துட்டேன். இதை பார்த்த லிசா பயத்தில் உறைகிறாள். கேண்டீன். மழை சிதறி விழுகிறது. லிசா மிஸ் குக்கிடம் பேசுறார். குக் சொல்கிறார், நான் எப்போதுமே ஒரு கூடுதல் பிளேட் சமைப்பேன் மிஸ். அதை ஒரே இடத்துல வைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு முறையும் அது காணாமல் போயிடும். நீங்கள் நம்பினாலும் இல்லைனாலும் இந்த பள்ளிக்கூடத்தில் அவளது ஆவி இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறது. இதை கேட்டு லிசா இன்னும் குழப்பம் அடைகிறாள். நிசப்தமான நூலகம். லிசா மிஸ் புத்தகங்களை அசைக்கிறாள். அவளது பக்கத்தில் உள்ள மிரர், அதில்தான் ஈவா மிரலையின் ரிஃப்ளெக்ஷன். மிரர் மேல சிராய்க்கப்பட்டிருக்கும் வரிகள், ஐ வாஸ் ஜஸ்ட் லேட் only by 5 minutes. அது உண்மையான தெரிஞ்சுக்க லிசா சிசிடிவி ரூமுக்கு போறாள். செக்யூரிட்டி கார்டு ஒரு 2 நாள் ரெக்கார்ட் தான் இருக்கு என்கிறார். வீடியோ லிசா மட்டும் தான் இருக்கிறார். செகண்ட் ஷேர் காலியானது. ஆனால் ஆடியோவில், சாரி மிஸ், நான் லேட்டா வந்துட்டேன், பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா? அவளது குரல் மட்டும்தான் ஒலிக்கிறது. அவளது உருவம் எங்கேயும் இல்லை. லிசா பயத்தின் உச்சத்திற்கு செல்கிறாள். அந்த இரவு லிசா தன் அறையில் தூங்குகிறாள். மழையில் ஒரு சைக்கிள் சத்தம். விண்டோ லைட் ரிஃப்ளெக்ஷன். சைக்கிள் நகருகிறது. ஆனால் யாரும் இல்லை. அதை பார்த்து கொண்டிருக்கும் லிசாவிற்கு கீழிருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. மிஸ், உங்ககிட்ட நான் பேசணும். லிசாவிற்கு பெரிய அதிர்ச்சி. நிஜமாகவே ஈவா மிரலுக்கு என்ன நடந்தது? அவள் மீண்டும் வந்ததற்கு பின்னால் என்ன காரணம்? இது லிசாவுக்கான ஒரு எச்சரிக்கையா அல்லது ஒரு அழைப்பா? உங்க பதில் கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம பார்க்கறது ஜஸ்ட் ஸ்டோரி தான் நினைச்சீங்கன்னா. இந்த நேரத்துல ஒரு சைக்கிள் சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.